ஓகே, நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஜெனடிக்ஸ். சரியா? ஜெனடிக்ஸ் ரொம்ப வெயிட்டேஜ் மிக்க ஒரு சாப்டர்னு கூட சொல்லலாம் மரபியல் பொறுத்த வரைக்கும். அதோட டைட்டில் என்னன்னா பாரம்பரியமாதலின் கொள்கைகள் மற்றும் வேறுபாடுகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். சரியா? நமக்கு ஜெனடிக்ஸை படிப்பதற்கு முன்னாடி நிறைய டெர்மினாலஜி நமக்கு தெரியணும். சரியா? மரபியல்ல நாம பயன்படுத்தக்கூடிய அந்த சொல் என்னென்னலாம் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம், அந்த சயின்டிபிக் டேர்ம்ஸுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த லெசன்ல நாம எதை பத்தி எல்லாம் படிப்போம்? என்ன எதை பத்தி படிப்பீங்க? ஜெனடிக்ஸ் பத்தி சார். ஜெனடிக்ஸ் பத்தி சொல்லுங்க. ஒரு செடி, ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, ஒரு செடியை எப்படி கலப்பினம் செய்யறாங்கன்றத பத்தி படிப்போம். ஆமா, ஒரு செடியில எப்படி கலப்பனம் செய்வது, அண்ட் ஜோகன் கிரிகோர் மெண்டலுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி படிப்பீங்க, அவங்க செஞ்ச ஆய்வை பத்தி படிப்பீங்க. வேற அப்புறம் அவர் எடுத்துட்ட 7 பண்பை பத்தி எல்லாம் படிப்போம் சார். 7 கேரக்டர் அவர் அடிப்படையாக கொண்டு அவருடைய ஆராய்ச்சிகளை செஞ்சாரு. அவ்வளவுதானா? பசுங்கணிகம் சார்ந்த அந்த சைட்டோபிளாசம் சார்ந்த படிப்போம் சார். இல்ல ஓகே, பிற்கலப்பு, முழுமை பெறா தன்மை, இதெல்லாம் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனா அந்த பசுங்கணிகம் சார்ந்த, மைட்டோகாண்ட்ரியா சார்ந்த, அதெல்லாம் நம்ம என்சிஆர்டில இல்ல நம்புறதா? ஓகேவா? ஜஸ்ட் நமக்கு அவர் என்ன செஞ்சார் ரிசர்ச், அது மட்டும் தான் மெயினா கொடுத்துருப்பாங்க. பசுங்கணிகம் சார்ந்த ரிலேட்டடாலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. வேற தன்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்களா சார்? அதெல்லாம் உண்டு, அது கரெக்ட் தான். ரத்த வகைகளை பத்தி பார்ப்போம். அது எப்படி மல்டிபிள் அல்லில், பல்கூட்டு அல்லில் என்றால் என்ன? ஓகே, அதுக்கப்புறம் கொல்லும் தன்மை என்றால் என்ன? சரியா? ஏன் டிஹெச் மார்கன் பழப்பூச்சியை பயன்படுத்தி மரபியல் ஆய்வுகளை செஞ்சாரு? ஓகே, பட்டாணியினுடைய அந்த விதையினுடைய உருண்டை தன்மைக்கும் சுருங்கிய தன்மைக்கும் காரணம் என்ன? சரியா? அதுக்கப்புறம் இது எல்லாமே பிளான்ட் ரிலேட்டடா வரும். அப்புறம் அனிமல் ரிலேட்டடா என்னென்னலாம் வரும் ஜெனடிக்ஸ்ல? மரபணு கோளாறுகள், சிக்கில் செல் அனிமியா, தலாசிமியா, திடீர் மாற்றம், மியூட்டேஷன். சரியா? அதுக்கு அடுத்தது பெடிகிரி அனாலிசிஸ், ஓகே, சந்ததி வழி தொடராய்வு. இது எல்லாமே இந்த லெசன்ல தான் வரும். சரியா? கண்டிப்பா இந்த லெசன்ல ஒரு 3 கேள்விகள் வருடம் வந்துடும். அதிகமாச்சுன்னா 5 கேள்வி வரை கூட போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு முக்கியமான சாப்டர்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஜெனடிக்ஸ்ல, சரியா, இந்த பாடத்துல நம்ம எதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அந்த கேரக்டர்னா என்ன, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இந்த லெசனுக்கு உள்ள போகும்போது நல்லா ஈஸியா இருக்கும். அதை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாமா? ரைட். பாரம்பரியம் மற்றும் வேறுபாடுகள் பற்றிய கொள்கைகள். சரியா? என்னென்னலாம் இருந்தது? இதான் லெசன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். சரியா? இத மரபியல், ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஜெனடிக்ஸ் நம்ம சொல்றோம். ஜெனடிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்ற டேர்ம்ஸ் என்ன, யார் சொன்னது? ஃபர்ஸ்ட் ஜெனடிக்ஸ், மரபியல் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தவர் யாருன்னா பேட்சன் அப்படின்றவர் தான் கொடுத்தார். சரியா? நம்மளுடைய புக்ல இதெல்லாம் இருக்காதுங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இதை நம்ம கொடுக்குறோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட். சரிங்களா? அப்ப மரபியல் அப்படின்ற வார்த்தை டேர்ம் ஃபர்ஸ்ட் கொடுத்தவர் யாருன்னா பேட்சன், பேட்சன் அப்படின்றவர் தான் முதல்ல மரபியல் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தார். ஓகே, ரைட். மரபியல் என்பது உயிரினங்களில் காணப்படும் பாரம்பரியம் மற்றும் நுணுக்க வேறுபாடுகள் பற்றி படித்தறிய உதவும் துறை ஆகும். அதாவது ஜெனடிக்ஸ்ன்றது என்ன சார்? அப்போ ஒரு ஆர்கனைசத்துல எடுத்துக்கிறீங்க, அதில் இருக்கக்கூடிய பாரம்பரியம், ஹெரிடிட்டி மற்றும் வேரியேஷன். சரியா? இது எப்படி வந்தது, இதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரிவு தான் மரபியல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப அடுத்த கேள்வி நமக்கு வரும், பாரம்பரியமாதல், ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன? ஹெரிடிட்டின்னா என்னன்னு சொல்லுவோம்? பெற்றோர்கள்ல இருக்கிற பண்பு
அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதல் சார். அவ்வளவுதான். பெற்றோரிடம் இருக்கக்கூடிய கேரக்டர் அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுது. அதாவது the transfer of characters from parent to offspring. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பாரம்பரியமாதல், ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லலாம். சரியா? வேரியேஷன்னா வேரியேஷன் வேறுபாடுகள் வேறுபாடு சார். அதேதான். ஒரே சந்ததிக்கும் அடுத்த வர சந்ததிக்கும் இடையே வேறுபாடுகள் காணப்படும். அதாவதுமா ஒண்ணும் இல்ல. அப்ப ஒரு சிற்றினத்தையே நீங்க எடுத்துட்டா கூட ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தக்காளி செடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 தக்காளி செடி இருக்கு. அந்த 2 தக்காளி செடியுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய மரபியல் அளவுல வேரியேஷன்ஸ் இருக்கும். சரியா? ஜின் லெவல்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம மரபிய வேறுபாடுகள் அல்லது நுணுக்க வேறுபாடுகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப மரபியல் என்பது எதை எதை உள்ளடக்கியது அப்படின்னா ஹெரிடிட்டி பிளஸ் வேரியேஷன். சரியா? பாரம்பரியம் மற்றும் வேறுபாடுகள் இவைகளை உள்ளடக்கியதுதான் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாரம்பரியம் அதாவது ஹெரிடிட்டி, அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா மரபு பண்புகள் பெற்றோர்களிடம் இருந்து அடுத்த தலைமுறையான பிள்ளைகளுக்கு கடத்தப்படக்கூடிய நிகழ்வு. The transfer of genetic information from parents to offspring. அதாவது அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சந்ததிகளுக்கு அதனுடைய ஜெனட்டிக் கேரக்டர் கடத்தப்படுதல் தான் நம்ம என்ன சொல்றோம், பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். ஹெரிடிட்டினா இதுதாங்க அர்த்தம், இதுதான் டெஃபினிஷன். ஹெரிடிட்டி தெரிஞ்சாதான் நம்ம ஜெனட்டிக்ஸ்குள்ள போக முடியும். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா ஹெரிடிட்டினா என்னன்னு? ரைட். அப்ப பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படும் பண்புகள் என்ன பண்புகள் கடத்தப்படுகிறதுனா மரபு பண்புகள் தான் கடத்தப்படுது, ஜெனட்டிக் கேரக்டர். சரியா? பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் எது கடத்தப்படுகிறது, அந்த தாயுடைய மரபு பண்பு அல்லது அந்த தந்தையுடைய மரபு பண்பு தான் பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறது. அப்ப எந்த கேரக்டர் அங்க இருந்து பேரண்ட் கிட்ட இருந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறதோ அந்த பண்புகளை நம்ம என்னன்னு சொல்லலாம், மரபு பண்புகள், ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேரியேஷன் வேறுபாடுகள் அப்படின்னா என்ன? ஒரே சிற்றினத்துக்குள் காணப்படும் தனித்தனியான மாறுபாடுகள். ஒரே ஒரு ஸ்பீசிஸ், அதுதான் நான் இப்ப எடுத்துக்காட்டா கூட சொன்னேன். ஒரே ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கீங்க. இப்ப ஹியூமன் ஒரு ஸ்பீசிஸ், ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பீசிஸ். அப்போ எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கானா? இல்ல, வேரியேஷன் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த டிஃபரன்சஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், வேரியேஷன் சொல்றோம். இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 மனுஷன் இருக்கான், 2 மனுஷன் எடுத்துக்கோங்க. 2 மனிதர்களுக்கு இடையே எல்லா கேரக்டரும் பார்ப்பதற்கு மனிதர்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களுடைய டிஎன்ஏ அளவுல வேறுபாடுகள் இருக்கா இல்லையா? 99% ஒண்ணா இருந்துச்சு. அந்த 1% அந்த 1 பாயிண்ட் இருக்குல்ல, 1 பாயிண்ட் இருக்கு இல்லையா, வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வேறுபாடுகள் நம்ம சொல்றோம். The difference in DNA sequences between individuals. அவ்வளவுதான். 2 தனி நபர்களுக்கு இடையே அல்லது தனி உயிர்களுக்கு இடையே டிஎன்ஏ அளவுல வேரியேஷன் காணப்படுகிறது. அதைத்தான் நம்ம மாறுபாடுகள், வேரியேஷன் நம்ம சொல்லிடுறோம். சரியா? அல்லது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, ஒரே சிற்றினத்தில் தனி தாவரங்களுக்கு இடையே சில வேறுபாடுகள் காணப்படும். அதைத்தான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதான் வேரியேஷனுக்கான டெஃபினிஷன். ரைட் சார். ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னா என்ன சார்? சந்ததி அப்படின்னா என்ன, அல்லது பிள்ளைகள் அப்படின்னா என்ன? நமக்கு தெரியும். சந்ததினா என்ன? சந்ததி அப்படின்னா என்ன? பெற்றோர்ல இருந்து உருவாகிற சார். அவ்வளவுதான், பெற்றோர்ல இருந்து உருவாகக்கூடிய யங் ஒன்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம், ஃபீலியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே. பாலின பெருக்கத்தின் மூலம் கிடைக்கும் விளைபொருள் ஆஃப்ஸ்பிரிங் சொல்லலாம். ஓகே. இட் இஸ் எ எண்ட் ப்ராடக்ட், இட் இஸ் எ ப்ராடக்ட் ஃப்ரம் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். அவ்வளவுதான். அப்ப பாலின பெருக்கம்னாவே என்ன, ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் இணைவதுதான் பாலின பெருக்கம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் என்பது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறது தான் என்னது, பாலின பெருக்கம்னு சொல்றோம். அந்த பாலின பெருக்கத்தின் மூலம் உருவாக்கப்படுவதுதான் யாரு, இந்த ஆஃப்ஸ்பிரிங் என்று சொல்லப்படக்கூடிய பிள்ளைகள். சரியா? அப்ப இந்த பிள்ளைகள் எங்கிருந்து தோன்றும் அப்படின்னா பெற்றோரிடம் இருந்து தான் தோன்றும். சரிங்க. ஓகே. அப்ப ஆஃப்ஸ்பிரிங்னா என்ன என்பதற்கான விளக்கம் இதுதான். புரிஞ்சுச்சா? அடுத்தது கேமிட். கேமிட்னா என்னடா?
ஆன்சிலும் பின் சார் சொல்லுங்க. மியாசிஸ் பகுப்பின் போது இந்த 23 ஆகிறது வந்து கேமெட்டுகள் தனியா பிரிஞ்சு ஒன்னா இணையும் போது 2N மாறும். ரைட். அதாவது இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்ப நம்முடைய குரோமோசோம் இருக்கு, டிப்ளாய்டு தன்மை கொண்ட குரோமோசோம் இருக்கு. எங்க இருக்கும்? மதர் செல்ல இருக்கும். அந்த டிப்ளாய்டு தன்மை கொண்ட குரோமோசோம் ஆஃப்டர் மியாசிஸ், குன்றல் பகுப்புக்கு பிறகு அல்லது மியாசிஸ் பகுப்புக்கு பிறகு ஒற்றை மடிய தன்மை கொண்ட கேமிட்டுகளாக மாற்றப்படுகின்றன. அப்ப அந்த கேமிட் என்பது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்லயும் கேமிட் இருக்கு, பெண்ணிலையும் கேமிட் இருக்கு. ஆண் கேமிட் நம்ம என்ன சொல்றோம்? விந்தணுன்னு சொல்றோமா, ஸ்பெர்ம்னு சொல்றோமா? பெண் கேமிட் எக் அண்டம்னு சொல்றோமா? சரியா? அப்ப அந்த அம்மாவுடைய பண்பு அதனுடைய முட்டைகள்ல இருக்கும், வெளிப்படும். சரியா? கொண்டு போகும். அதே போல அப்பாவுடைய பண்பு அந்த விந்தணுக்கள்ல கொண்டு போகும். இதுதான் கேமிட்னு நம்ம சொல்றோம். சரியா? இது பால் இனப்பெருக்கத்தின் மூலம் கிடைக்கும் விளைபொருள் அப்படின்றதே சொல்லலாம். இது ஒரே பெற்றோரிடமிருந்து தோன்றியதுதான். கரெக்ட் தான். இதுவும் எங்க இருந்து தான் கிடைக்குது? பால் இனப்பெருக்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய, அதாவது பால் இனப்பெருக்கத்துக்காக தேவையானது எதுனா கேமிட். சரியா? 2 கேமிட் இணைஞ்சாதான் அது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நீங்க சொல்லுவீங்க. இது ஒரே பெற்றோரிடமிருந்து தோன்றியவை. ஃபார் எக்ஸாம்பிள் மேல் கேமிட் எடுத்துக்கங்க, ஆணிடம் இருந்துதான் கேமிட் உருவாக்கப்படுகிறது, ஸ்பெர்ம். அதே போல பெண் கேமிட் எடுத்துக்கங்க, பெண்ணிடம் இருந்துதான் ஃபீமேல் கேமிட் தோற்றுவிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப கேமிட் அப்படின்றது பாலினப்பெருக்கத்திற்கான ஒரு விளைபொருள் அப்படின்னு சொல்லலாம். இது சிங்கிள் பேரண்ட்ல இருந்து தோற்றுவிக்கப்படுகிறது. மரபு பண்புகளினுடைய அடிப்படையில் 100% ஒன்றுக்கொன்று இணையானது மற்றும் அதன் பெற்றோர் பண்புகளின் அடிப்படையிலும் ஒத்து காணப்படுகிறது. நீங்க இந்த கேமெட்டை நீங்க எடுத்து பாருங்க, ஜெனட்டிக்கல், சரியா, ஜெனட்டிக் வைஸ் பெற்றோரை மாதிரி, சரியா, பெற்றோருடைய பண்புகள் அப்படியே இருக்கும் அந்த கேமெட்ல வரும். சரியா? அப்பாவுடைய ஸ்பெர்ம்னா அப்பாவுடைய கேரக்டர் அப்படியே வரும், அம்மாவுடைய எக்குனா அம்மாவுடைய கேரக்டர் அப்படியே இருக்கும். அப்ப அதோடைய பண்புக்கு கேரக்டர் வைஸும் சரி, ஜெனட்டிக் வைஸும் சரி, கேமெட்டுகள் இருக்கக்கூடிய பண்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும். அதான் அர்த்தம். ரைட். கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவர் யாருன்னா மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். சரியா? ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் யார் அப்படின்னா கிரிகோர் ஜோகன் மெண்டல். அவரை மறக்க கூடாது, ஏன்னா நம்ம அடுத்தடுத்து அவருடைய ஆய்வுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். பேட்சன் நவீன மரபியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாரு? டபிள்யூ பேட்சனை வந்து நவீன மரபியலின் தந்தைன்னு சொல்றோம். ஏன்னா அவர் லேட்டஸ்டா அதிகமான ஆய்வுகள் அதுக்கப்புறமா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்கன், டிஎச் மார்கன், சரியா, தாமஸ் ஹண்ட் மார்கன் நம்ம சொல்லுவோம். மார்கன் இவ பரிசோதனை மரபியலின் தந்தை. சரியா? பரிசோதனைனா என்னது? நிறைய ரிசர்ச்களை இவர் தான் செஞ்சார், நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனடிக்ஸ். சரியா? ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனடிக்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா டிஎச் மார்கன். பழப்பூச்சியில தான் இவருடைய ஆய்வுகள் மிக அதிகமாக பயன்படுத்தி இருப்பார். அதனால இவரை நாம என்னன்னு சொல்றோம்? பரிசோதனை மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் புரியுதா? நோட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ரைட். சரி, என்னென்ன டெர்மினாலஜிஸ் இன்னும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, பண்பு, கேரக்டர். சார் கேரக்டர்னா என்ன சார்? கேரக்டர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு கேரக்டர் சார், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது ஒரு கேரக்டர். நெட்டை சார். உயரம் அப்படின்றதா கேரக்டர், புரியுதா? ஹைட்டு, அதுல கான்ட்ராஸ்டிங் 2 இருக்கு. என்னது? டாலு டார்க், உயரம் குட்டை. சரியா? அப்ப உயரம்னுன்றது ஒரு பண்பு, அவ்வளவுதான். சரியா? இப்ப ஒரு மலர் எடுத்துக்கிறீங்க, மலர் அப்படின்றது ஒரு கேரக்டர். அதுல கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எதுனா வெள்ளை நிற மலர், அண்ட் அப்புறம் என்ன சொல்றது, பிங்க் ஃபிளவர், பிங்க் கலர் ஃபிளவர் அப்படின்னு சொல்றது. சரியா? ஒரு தனி உயிரினுடைய அம்சத்தை தான் நம்ம பண்புகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசத்தோடைய அம்சங்கள்ல தான் நம்ம என்ன சொல்றோம்? கேரக்டர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் தாவரத்தினுடைய உயரம் ஒரு கேரக்டர். சரியா? அதே போல விதையினுடைய நிறம் ஒரு கேரக்டர் ஜெனரலா. சரியா? சீடோடைய கலர் ஒரு கேரக்டர், அண்ட் ஃப்ளவரோடைய கலர் ஒரு கேரக்டர். சரியா? இதுல கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் நம்ம அல்லிலா சொல்லுவோம். அப்ப பண்புகள் அப்படின்றது ஏதாவது ஒரு உயிரியுடைய தனி அம்சங்கள்னு நம்ம சொல்லலாம். எதை ஒண்ணா, இதுதான் பண்புகள்னு சொல்றோம். புரியுதா? கேரக்டர்னா என்னன்னு புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ரைட். கான்ட்ராஸ்டிங் ட்ரையட்ஸ், மாறுபட்ட பண்புகள் என்ன? இப்ப நீங்க சொன்னீங்க உயரம் ஒரு பண்பு,
விதையின் நிறம் ஒரு பண்பு, மலரின் நிறம் ஒரு பண்புன்னு சொல்றோம். அதனுடைய மாறுபட்ட பண்புகள் என்ன, கான்ட்ராஸ்டிங் ட்ரையட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பண்பினுடைய வேறுபாடுகளை கண்டறியக்கூடிய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, அந்த கேரக்டர்ல என்ன வேரியேஷன் இருக்கு, அதைத்தான் நம்ம கான்ட்ராஸ்டிங் ட்ரையட்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், உயரம் அப்படின்றது ஒரு கேரக்டர், கரெக்டா? அதுல கான்ட்ராஸ்டிங் ட்ரையட்ஸ் என்னென்ன இருக்கு? குட்டை மற்றும் நெட்டை பிரிக்கலாமா? அதாவது டால் அண்ட் டார்க் அப்படின்னு பிரிக்கலாமா? எஸ் சார். அதே மாதிரி சீடுடைய கலர் எடுத்துக்கங்க, எல்லோ கலர் சீட், கிரீன் கலர் சீட். சரியா? இதெல்லாம் மாறுபட்ட பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். அடுத்தது ஃபேக்டர், காரணி அப்படின்னா என்ன? ஃபேக்டர் அப்படின்னா என்ன? காரணியானது ஒரு தனிப்பட்ட பண்புகளை கட்டுப்படுத்துகிறது. சோ ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கண்ட்ரோல் பண்றவர், அவ்வளவுதான். ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு காரணமானவர், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கார்லிங் ஏர் இருக்கு, அதாவது இந்த சுருள் முடி, சுரட்ட முடி இருக்கு. சரியா? அதுக்கு ஒரு ஜீன் காரணம். படிச்சிருக்கீங்களா? ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஜீன் காரணம் நம்ம சொல்லுவோம். அந்த காலத்துல ஜீன் என்ற வார்த்தைக்கு முன்னாடி மெண்டல் பயன்படுத்திய ஒரு வார்த்தை தான் ஃபேக்டர், காரணி. புரியுதா? அதுக்கு அப்புறம் தான்டா இந்த ஜீன் அப்படின்ற டேர்ம்ஸே வந்திருக்கும். அப்ப ஜீனுடைய அர்த்தமும் காரணியோட அர்த்தமும் ஒண்ணுதான். என்ன? ஒரு பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஜீன் காரணம் அப்படின்னு சொல்றேன். இப்பதான் நான் சொன்னது போலதான், இந்த கர்லிங் யாருன்னா ஒரு ஜீன் காரணம், பிளாக் கலர் ஸ்கின்னா அதுக்கு ஒரு ஜீன் காரணம். சரியா? உயரமா இருக்கிறானா அதுக்கு ஒரு ஜீன் காரணம். ஓகேவா? அப்ப ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு எது காரணம் அப்படின்னா ஜீன் சொல்றோம். அதைத்தான் முன்னாடி என்னன்னு சொன்னாரு? காரணி அப்படின்னு சொல்லிட்டு தான் மெண்டல் சொன்னாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜாக்கன்சன் அப்படின்றவர் தான் ஜீன் என்ற வார்த்தையை கொண்டு வந்தார். இது புரியுதா? எஸ் சார். ரைட். ஜீன் அமைந்திருக்கக்கூடிய இடம் லோக்கஸ் என்ற பெயர், அதாவது ஒத்திசைவு தளம் சொல்றோம். சார் குரோமோசோம் இருக்கு சார், ஜீன்னா எங்க இருக்கும்? இப்ப நமக்கு அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க, குரோமோசோம் எங்கப்பா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். குரோமோசோம் நியூக்ளியோலஸ்குள்ள இருக்கும் சார். நியூக்ளியோலஸா நியூக்ளியஸா? சார் நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியோலஸ், அதுக்குள்ள வந்து குரோமோசோம். நோ 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 நியூக்ளியோலஸ்குள்ள எங்கடா குரோமோசோம் இருக்கும்? ஓகே சார், ஓகே சார். இல்ல, ஜெனரலா நியூக்ளியஸ்குள்ள தான் குரோமோசோம்கள் இருக்கும். சரியா? நியூக்ளியஸ்குள்ள தான் குரோமாட்டின் இழைகள் இருக்கும், அது குரோமோசோம்களா மாறுன்னு சொல்றோம். ரைட். குரோமோசோம்குள்ள யார் இருக்கா? டிஎன்ஏ சார். டிஎன்ஏக்குள்ள யார் இருக்கா? நியூக்ளிய கரங்கள் இருக்கும் சார். அதுதான். சரி, அதுக்குள்ள இருக்கிறது யாரு? ஜீன். சரி, அதுக்குள்ள இருக்கிறது யாரு? ஜீன். அவ்வளவுதான். அப்போ ஒரு குரோமோசோம்கள்ல ஜீன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது அதை சொல்றதுக்கு பேரு லோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப எந்த இடத்துல ஜீன் இருக்கு, அந்த ஜீனுடைய அமைவிடத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? லோக்கஸ், லோக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணிகளை ஜீன் என்று அழைத்தவர் ஜோகன்சன். சார், அப்ப கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்ன சொன்னாரு? ஃபேக்டர்னு சொன்னார். ஃபேக்டர் தான் பண்புகளை கண்ட்ரோல் பண்ணுது, கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னாரு. அத ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு? ஜோகன்சன் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஜீன் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்தார். இது எதுக்கு சமமானது அப்படின்னா மெண்டல் கூறிய காரணிகள் என்ற வார்த்தைக்கு சமமான ஒன்று. ஓகேவா? புரியுதா? எஸ் சார். இந்த இடத்த பாரு சார். லோக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இது குரோமோசோம். குரோமோசோம்குள்ள நமக்கு தெரியும் டிஎன்ஏ எல்லாம் இருக்கும். அப்ப இந்த குரோமோசோம்ல இந்த பர்டிகுலர் இடத்துக்கு பேர் தான் லோக்கை. இங்கதான் ஜீன் இருக்கு. இங்க பாருங்க, ஐ கலர் ஜீன், அதாவது கண்ணினுடைய நிறத்துக்கான ஒரு ஜீன் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதனுடைய ட்ரையட் என்ன? ப்ரௌன் கலர். ரைட்டா? அதே மாதிரி இங்க பாருங்க, ஹேர் கலர், ஹேருடைய கலர். இப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட முடி செம்மட்டையாக இருக்கும். அப்ப அதுக்கான ஜீன் அமைந்திருக்கக்கூடிய இடம் இங்க இருக்கு. சரிங்களா? இங்கதான் லோக்கை, லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அல்லீல். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை.
அல்லீல்கள் அப்படின்னு பயன்படுத்துவோம். இது ஜீனினுடைய மாற்று வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லீல்னா இதுதான். இது ஒத்திசைவான குரோமோசோம் ஜோடியின் மேல் ஒரே புள்ளியில் அமைந்திருக்கின்றன. அதாவது ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல ஒரு பாயிண்ட்ல அமைஞ்சிருக்கிறது அல்லீல். நீங்க இதை பாத்தீங்கன்னா தான் நமக்கு அல்லீல்ன்றது இங்க புரியும். இங்க பாருங்க. அப்போ இது ஒரு பேரண்ட் கேரக்டர், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. சரியா? இதுல கேபிட்டல் ஏன்றது ஒரு அல்லீல். சரியா? ஸ்மால் ஏன்றது ஒரு அல்லீல். சரி, அல்லீல்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். சார் ஜீனுன்னு வார்த்தையை உருவாக்கினவர் யாருங்க சார்? ஜீனு ஜீனுங்கிற வார்த்தையை முதல்ல உருவாக்குனவர் பேர் இருக்குங்க சார்? ஜீன் சொன்னவர் ஜோகன்சன் தான். ஓகேங்க சார். ஜோகன்சன் தான் ஃபர்ஸ்ட் அந்த டேர்மை யூஸ் கொண்டு வந்தவரே அவர் தான். சரியா? அதுக்கு முன்னாடி ஃபேக்டர் தான் அவர் நம்பிட்டு இருந்தாரு மெண்டல். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்தது. சரி, phenotypic கேரக்டர் அண்ட் ஜீனோடைபிக் கேரக்டர். புறத்தோற்ற பண்பு, மற்றொன்று ஜீனாக்க பண்பு. சரியா? புறத்தோற்ற பண்புனா எதை குறிக்கும்? எதை நம்ம வெளியில தெரிகிறது சார். அவ்வளவுதான். ஆமா, நம்ம நேரடியா பார்க்கும் பொழுது அதனுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து அதனுடைய பண்பை நாம தீர்மானிப்பது புறத்தோற்ற பண்பு, phenotypic கேரக்டர்னு சொல்றோம். ஓகே, ஒரு தனி உயிரின் புற பண்புகள் அல்லது கண்டறியக்கூடிய பண்புகள் தான் புறத்தோற்ற பண்பு. ஒரு தனி உயிரியோட புறப்பண்புல என்ன? எக்ஸ்டர்னல் மார்பாலஜி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம். சரியா? அல்லது கண்டறியக்கூடியது. அப்ப நீங்க இதை பார்த்த உடனே சொல்லுவீங்க, ஆஹா இதெல்லாம் வந்து ரெட் கலர்ல இருக்குடா, இது கிரீன் கலர்ல இருக்கு, அது ஒரு புறத்தோற்ற பண்பு. இது உயரமா இருக்கு, இது குட்டையா இருக்கு, அது ஒரு புறத்தோற்ற பண்பு. நீங்க எங்கேயும் உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. புறத்தோற்ற பண்புல அந்த தாவரத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பாக்குறோமா அப்படின்னா கிடையாது. அல்லது இப்போ பிரவுன் கலர் தோல் கொண்ட பசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பசு மாடு இருக்கு. இன்னொன்னு ஒயிட் கலர் தோல் கொண்ட பசு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதனுடைய எக்ஸ்டர்னல் மார்பாலஜி மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. சரியா? அதுதான் புறத்தோற்ற பண்பு அப்படின்னு சொல்றோம். phenotypic கேரக்டர். புரிஞ்சிச்சா? புறத்தோற்ற பண்புனா என்னன்னு தெரியுதா? பின்னாடி நடத்தும் போது நான் கண்டிப்பா கேட்பேன், phenotypesனா என்ன, ஜீனோடைப்னா என்ன அப்படின்னு பார்த்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள், உயரம் ஒரு புறத்தோற்ற பண்பு, குட்டை ஒரு புறத்தோற்றம். சரியா? அதே போல பிளாக் கலர் ஏர் ஒரு புறத்தோற்ற பண்பு தான். உள்ள எப்படி இருக்குன்னா நமக்கு தேவை கிடையாது. சரியா? ரத்தத்தினுடைய வகை ஏ, உள்ள என்ன ஆன்டிபாடி இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ரத்தத்தின் வகை ஏ, இது பி ரத்த வகை, ஏபி ரத்த வகை, ஓ ரத்த வகை. இது எல்லாமே என்னத்த சொல்றோம்? phenotypic கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? வெளிப்புற தோற்றம் வச்சு சொல்றோம் சார். இப்ப பிளட்ல பாத்தீங்கன்னா வந்து வெளிப்புற தோற்றமா வச்சு சொல்ல முடியுமா சார்? அப்படி இல்லடா தம்பி. இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப நமக்கு தெரிஞ்சது மொத்தமே இந்த 4 ரத்த வகையை தான் நீங்க சொல்றீங்க. இப்ப இதுக்குள்ள நீங்க போய் பாருங்க, RH பாசிட்டிவ், RH நெகட்டிவ் இருக்கா இல்லையா? ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். அதுக்காக இதை நம்ம எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, சார் ரத்தத்தை மட்டும் பார்த்தனா ரத்த கலர் சிவப்பு மட்டும் தான் சொல்லுவீங்க. புரியுதா? அப்ப அத நம்ம உள்ள போய் ஏவா பியானா அது நாங்க செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தீர்மானிக்க முடியும். அது கரெக்ட். இதுக்கு உள்ளயும் நிறைய வெரைட்டி இருக்குல்ல, அதனால நம்ம சொல்றோம். இப்ப ஜென்ரலா நீ ஒரு இதுக்கு போறீங்க, உன்னோட ரத்த வகை என்னன்னு கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? ஏ ரத்த வகை, பி ரத்த வகைன்னு தான் நம்ம சொல்றோம் ஜென்ரலா. புரியுதா? அது பாசிட்டிவா நெகட்டிவா, உள்ள ஆன்டிபாடிஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம உள்ள பார்த்தாதான் தெரியும். அப்ப புறத்தோற்றம் அப்படின்றதுன்னா ரத்த வகைகள்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ரத்த வகைகள் இத்தனை இருக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வரோம் ஜென்ரலா. அதனால நம்ம இதை கொடுக்குறோம். சரியா? இல்லைன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உயரம் ஒரு கேரக்டர், குட்டை ஒரு கேரக்டர், நீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது நிறம், ரத்தம் இல்லைன்னா இப்படி கூட சொல்லுங்க, ரத்தத்தினுடைய நிறம் ஒரு புறத்தோற்ற கேரக்டர் நீங்க வச்சுட்டீங்கன்னா, சிவப்பு நிற ரத்தம், வெள்ளை நிற ரத்தம். வெள்ளை நிற ரத்தம் இருக்கா? இருக்கு சார், கரப்பான் பூச்சி. அந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கீங்க. ஓகேவா? சரி, phenotypic கேரக்டர் அப்படின்றதுக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஜீனோடைப், ஜீனாக்க விகிதம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஜீனோடைப்னா இப்பதான் நம்ம என்னன்னு சொல்லணும்? ஜீனோடைப்னா என்ன? நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ள மரபியல் ரீதியா நடக்கிறது சார். மரபியல் அடிப்படையில் அது எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், உயரம் நீங்க சொல்லிட்டீங்க, அதுல கான்ட்ராஸ்டிங் ட்ரையட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி வருதா? சொல்றோமா இல்லையா?
ரைட். உயிரினத்தின் ஒரு குறிப்பிட்ட பண்புக்கான அல்லீல்களின் கூட்டமைவு அல்லது மரபு முழுத்தன்மையே அவ்வுயிரினத்தினுடைய ஜீனாக்கம் ஜீனோடைப் அப்படின்னு சொல்றோம். இது பாருங்க. இப்ப நீங்க ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி. சார் நீங்க புறத்தோட்டத்தின் அடிப்படையில இது நம்ம என்னதான் சொல்லுவோம், புறத்தோற்ற பண்பின் அடிப்படையில நம்ம டால் மட்டும்தான் சொல்லுவோம். கரெக்டா? உயரம் அப்படின்றதான் சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராஸ்டிங் ட்ரையட் அல்லீல்களுடைய கூட்டமைவு இப்ப பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது என்னதான் புறத்தோற்ற பண்பு, புறத்தோற்றத்தின் அடிப்படையில அது உயரத்தை தான் குறிக்கும். சரியா? ஆனா ஜீனாக்கத்தின் அடிப்படையில் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு, கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டியா இருக்கு. சரியா? இதை பத்தி நம்ம எடுத்துரைப்பதுதான் ஜீனாக்கம் அல்லது ஸ்மால் டி. சரியா? இதெல்லாம் வந்து ஜீனாக்கத்துல வரக்கூடியது. ஓகே, இங்க பாருங்க, ஜீனாக்கம் ஜீனோடைப்ஸ் அப்படின்றது இதுல பாத்தீங்கன்னாவே தெரியும். ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டிரோசைகஸ், இந்த வார்த்தை நமக்கு அடுத்தது தேவை. ஹோமோசைகஸ்னா என்னடா? ஒரே மாதிரியாக. இப்ப பாருங்க, கேபிட்டல் டி இது ஹோமோசைகஸா? ஹோமோனா ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். ஹோமோசைகோட் ஒரே மாதிரியான சைகோட்டுகளை கொண்டது அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கோங்க, ஹோமோசைகஸ். ரைட்டு. இதுவே கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய்ன்னு இருக்கு, இது ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸா? அதான் இங்க பாருங்க, ஏ-ஜி அது வந்து ஹெட்ரோசைகஸ். சரிங்களா? அண்ட் இது அகைன் ஹோமோசைகஸ். புரியுதா? ஹோமோசைகஸ்னா என்ன, ஹெட்ரோசைகஸ்னா என்ன, இதுதான் அர்த்தம். இதனுடைய அல்லீல்கள் இங்க பாருங்க, கேமெட்டா பிரியும் பொழுதுதான் இது அல்லீல்களாக தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றன. இதை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் நாம குறிப்பிடலாம். அப்ப ஜீனாக்கத்தை குறிக்கக்கூடிய குறியீடுகள் எதை வச்சுலாம் நம்ம சொல்லலாம். இப்ப உயரம் அப்படின்னா அதை ஜீனாக்கத்தை குறிக்கணும்னா கேபிட்டல் டி. சரியா? ஹெட்டிரோசைகஸ் உயரம் அதாவது நெட்டை, கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு குறிக்கலாம். ஹோமோசைகஸ் டார்ப், சரியா, அதாவது ஹோமோசைகஸ் குட்டை, ஸ்மால் டின்னு குறிக்கலாம். ஆர் அப்படின்றது என்ன கேரக்டர் தெரியுமா? ரவுண்டு. சரியா? உருண்டை வடிவ விதைகள் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். அப்போ ஹோமோசைகஸ் அப்படின்றது. இது ஹெட்ரோசைகஸ், இது சுருங்கியது. சொல்றமா இல்லையா? ரைட். இந்த ஜீனாக்கம் என்பது புறத்தோற்ற பண்பை கட்டுப்படுத்துகிறது. இது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, கேபிட்டல் டி இருந்தா அது புறத்தோட்டத்துல எதை வெளிப்படுத்தும்? எதை வெளிப்படுத்தும்? நெட்டையை வெளிப்படுத்தும். அதே போல ஸ்மால் டி என்ற ஜீனாக்கம் இருந்தா அது எதை கட்டுப்படுத்தும்? குட்டை தன்மை காரணமாக அமையும். அப்ப இந்த ஜீனாக்கம் அப்படின்னு ஜீனோடைப் என்பது பீனோடைப்பை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இந்த இடத்த பாருங்க, ஜீனாக்க பண்புன்னு நம்ம குறிக்கும் பொழுது கேபிட்டல் டி என்றது நெட்டையை குறிக்கும். கேபிட்டல் டி ஸ்மால் டி என்பது என்ன நெட்டை? நெட்டை தான். ஏன்னா ஏதாவது இது வந்து ரெசசிவ் கேரக்டர், இது வந்து ஒடுங்கு பண்பு, இது வந்து ஓங்கு பண்பு, டாமினன்ட் கேரக்டர். எப்பவுமே ஒரு டாமினன்ட்டோ ஒரு ரெசசிவும் வரும் பொழுது எதுதான் வெளிப்படும்? டாமினன்ட் கேரக்டர் தான் வெளிப்படும். அப்ப கேபிட்டல் டின்றது நெட்டையை தான் குறிக்கும். சரியா? அண்ட் இங்க எப்படி இருக்கணும்? ஸ்மால் டி இது வராது. ஸ்மால் டின்றது எதை குறிக்கும்? குட்டையை குறிக்கும். இதெல்லாம் வந்து ஜீனாக்க பண்புன்னு நம்ம சொல்றோம். அண்ட் பீனோடைப் கேரக்டர்ன்றது நெட்டை குட்டை எப்படின்னு சொல்றதுதான் புறத்தோற்ற பண்பு. அதாவது டால் டார்ப் அப்படின்னு சொல்றதுதான் புறத்தோற்ற பண்பு. இது புரியுதா? அடுத்தது ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டரோசைகஸ். ஹோமோசைகஸ்னா என்ன, ஹெட்டரோசைகஸ்னா என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம். ஒரு உயிரி ஜீனின் 2 நகல்களும் ஒரே மாதிரியாக இருப்பின் அது ஹோமோசைகஸ். ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறீங்க, அதோடைய 2 ஜீன்கள், சரியா, அதுல இருக்கக்கூடிய 2 நகல்கள், ஜீன்களுடைய 2 நகல்கள், ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டரும் ஒரே மாதிரியாக இருந்தா அது ஹோமோசைகஸ். இங்க பாருங்க, அதுதான் நம்ம சொல்றோம், கேபிட்டல் ஆர் இது ஹோமோசைகஸ். சரியா? அல்லது கேபிட்டல் டி ஹோமோசைகஸ், கேபிட்டல் ஒய் ஹோமோசைகஸ். சரிங்களா? கேபிட்டல் டபிள்யூ ஹோமோசைகஸ், அல்லது ஸ்மால் டபிள்யூ ஹோமோசைகஸ், ஸ்மால் ஆர் ஹோமோசைகஸ். சரியா? நீங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டே போலாம். கரெக்டா? 2 நகல்களுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் ஹோமோசைகஸ்.
சரிங்களா? ரைட்டு. ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னா என்ன? ஒரு பண்பிற்கான ஜீனின் 2 நகல்களில் ஒன்று ஓங்கு பண்பாகவும் மற்றொன்று ஒடுங்கு பண்பாகவும் இருக்கிறது. அப்ப டால் அப்படின்றது ஒரு கேரக்டர், உயரம் அப்படின்றது ஒரு கேரக்டர், சரியா? இதுல இருக்கக்கூடிய 2 நகல்கள் கேபிட்டல் டி இது வந்து டாமினன்ட் ஆகவும், ஸ்மால் டி இது ரெசசிவ் ஒரு ஒடுங்கு பண்பாகவும் இருப்பதை நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்? ஹெட்டிரோசைகஸ் டால் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா சார்? கேபிட்டல் ஒய் ஸ்மால், சரியா? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, இதெல்லாம் நம்ம ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அல்லது ஒரு தனி உயிரின் ஜீனின் 2 நகல்களுமே வெவ்வேறாக இருப்பதை நாம ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். ஓமோசைகஸ் உடைய வகைகள், அதாவது ஓமோசைகஸ் டாமினன்ட், ஓமோசைகஸ் ரிசசிவ். இதுலயே நமக்கு தெரியும். இப்போ ஓமோசைகஸ் டாமினன்ட்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஓங்கு பண்பு. அந்த ஓங்கு பண்பு தான் எப்படி சொல்லுங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அப்பதான் மத்தவங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். ஹோமோசைகஸ் ஓங்கு பண்பு. அப்ப சார் டி என்பது டாமினன்ட் கேரக்டர், ஸ்மால் டி என்பது ரிசசிவ் கேரக்டர், கரெக்டா? கேபிட்டல் டி என்பது ஓங்கு பண்பு, ஸ்மால் டி என்பது ஒடுங்கு பண்பு. என்ன சொல்றாங்க? ஹோமோசைகஸ் ஓங்கு பண்பு அப்படின்னா கேபிட்டல் டி தான் ஹோமோசைகஸ் ஓங்கு பண்பு, கரெக்டா? ஜீனிற்கான 2 நகலுமே ஓங்கு பண்புக்கான காரணியை தனித்தனியாக பெற்றிருப்பது ஹோமோசைகஸ். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கேபிட்டல் டி அப்படின்றது ஹோமோசைகஸ் டால் அப்படின்னு சொல்லலாம், டாமினன்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட்டு. ஹோமோசைகஸ் ஒடுங்கு பண்புனா ஒரே மாதிரியா இருக்கணும், ஆனா ரெசசிவா இருக்கணும். அப்ப நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? கேபிட்டல் டி ஸ்மால் டி சார். அப்படி வராது பாப்பா. நீ சொல்றது வந்து என்ன சொன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டின்றது என்னது? இது ஹெட்டிரோசைகஸ் குறிக்கும், இது வந்து ஹெட்ரோசைகஸ். அப்ப இது வராது. ஆமா, ஸ்மால் டி. ஹோமோனா ஒரே மாதிரியா தான் இருக்கணும், சரி? ஆனா ரெசசிவ் கரெக்ட். ஒரு ஜீனுக்கான 2 நகலுமே ஒடுங்கு பண்புக்கான காரணியை தனித்தனியாக பெற்றிருப்பது ஹோமோசைகஸ் ஒடுங்கு பண்பு. புரியுதா இது? ரைட். பாத்திரலாம். ஒரு ஜீனுக்கான 2 நகல்களும் வெவ்வேறு பண்புக்கான காரணிகளை தனித்தனியாக பெற்றிருப்பது ஹெட்ரோசைகஸ். சார் இதுவே இப்படி இருக்குது, கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்கிறது, சரியா? இதை நம்ம என்ன சொல்றோம்? ஹெட்டிரோசைகஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் நகல்கள் ரெண்டுமே எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்குது, அதனால இத ஹெட்டிரோசைகஸ்ன்னு சொல்றோம், சரியா? ரைட்டு. அடுத்தது கலப்பின வீரியம். நம்ம இப்பதான் நம்ம அதை பத்தி கூட நம்ம பேசணும். ஹைபிரிட் விகோர் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிள்ளைகள் அதன் பெற்றோர்களை விட மேன்மை கொண்டு காணப்படுவது கலப்பின வீரியம். அங்க பாருங்க, இப்ப நீங்க 2 பிளான்ட் ஹைபிரிட் பண்றீங்க, அதாவது ஒரு நாட்டு வெரைட்டி, ஒரு வைல்டு வெரைட்டியும், வைல்டு வெரைட்டி வந்து அதிகமா நோயால பாதிக்கப்படாது, இன்னொன்னு நிறைய மகசூல் கொடுக்கக்கூடிய வெரைட்டியா இருக்கும், ஆனா நோயால் பாதிக்கப்படும். இது ரெண்டுத்தையும் கலப்பணம் செய்யறீங்க. கலப்பணம் செஞ்சு உருவாகக்கூடிய புதிய தாவரம் நோயை தாங்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கும், அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த பெற்றோர் பண்புகளை விட மேன்மையான பண்புகளை கொண்டு காணப்படக்கூடிய ஆப்ஸ்பிரிங்க நம்ம என்னன்னு சொல்றோம்? அந்த தன்மைக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? கலப்பின வீரியம், ஹைபிரிட் விகோர் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஓகே, ரைட்பா. இதுதான்பா. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஜெனடிக்ஸ்ல ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, சரியா, முழுமை பெறாத ஒங்கு பண்பு எல்லாமே படிக்கும்போது ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அதுக்கு பேசிக் இதான், சரியா? அதுக்கு அடுத்தது ஜீன்னா இதான், அல்லீல்னா இதான், கேமிட்னா இதான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டே போவோம். அதுக்கு இந்த பேசிக், நம்ம இப்ப பார்த்த பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. ரைட். கிரகர் ஜோஹன் மெண்டல், இவர் தான் யாரு? மரபியலின் தந்தை சார். ஆமா, மரபியலுடைய தந்தை இவர் தான். இவரை பத்திய ஒரு வரலாறு தான் நம்ம இதுல பார்ப்போம் மெயினா. ரைட். கிரகர் ஜோஹன் மெண்டல் இவர் ஆஸ்திரிய நாட்டு துறவி,
சரியா? துறவினா அவர் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டார். சின்ன வயசுல என்ன பண்ணிடுவாங்க, மடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அங்க போயிட்டு நம்மளுடைய படிப்பு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அங்கேயே தங்கிடுவாங்க. சரிங்களா? இவ ஆசிரியர் நாட்டு துறவி எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1822 ஜூலை 22ல எய்சன்டார்ப் அப்படின்ற ஊர்ல, சரியா, ஒரு ஒரு சிட்டி, அதுல ஒரு கிராமம் இருக்கு, சிலிசியன் அப்படின்ற கிராமம். அந்த கிராமத்துல தான் இவர் பிறந்தார். கிரேக்கர் ஜோகன் மண்டல் பிறந்த இடம் அப்படிதான். எந்த நாட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரியா அப்படின்றது சொல்லுங்க. ரைட்டா? சரி, இவரு தன்னுடைய 18வது வயதுல என்ன பண்றாரு, பிரன் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மடத்துல போயிட்டு தன்னை ஒரு துறவியாக இணைத்துக் கொள்கிறார். துறவரம் பூண்டிருக்கிறார். துறவரம்னா இல்லற வாழ்க்கை, எந்த ஒரு என்ன சொல்றது, இன்ப துன்பங்கள் எல்லாம் விரும்பாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தன்னுடைய 18வது வயசுல போயிட்டு பிரன் என்ற ஊர்ல போயிட்டு ஒரு என்ன பண்றாரு, துறவியா அந்த மடத்துல போயிட்டு துறவியா சேர்ந்துட்டார். யாரு? கிரேக்கர் ஜோகன் மண்டல். அங்க போயிட்டு அங்க போயிட்டு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்க ஏற்கனவே துறவிகளாக இருந்த நிறைய அறிஞர்களோடு அவருக்கு தொடர்பு கிடைச்சது. சரியா? பிரான்ஸ் உங்கர், இவர் வந்து பிளான்ட் பிசியாலஜி ஒரு சயின்டிஸ்ட். சரிங்களா? அதே போல கிறிஸ்டியன் டாப்லர் எஃபெக்ட் நமக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை கொடுத்தவர். சோ இவங்க கிட்ட எல்லாம் இவர் வந்து சேர்ந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மடத்துல அவருக்கு கிடைச்சது. சரியா? அண்ட் இவங்க கிட்ட நிறைய கலந்து வாசித்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கலப்பின ஆராய்ச்சியை மேற்கொண்டார். சரியா? கலப்பினம்னா ஒரு பிளான்ட்டை இன்னொரு பிளான்ட்டை எப்படி கலப்பினம் செய்வது, அது பற்றிய ஆராய்ச்சிகளை அவர்கள் மேற்கொண்டார். அண்ட் பிராணின் இயற்கை வரலாற்று சங்கத்தின் ஆண்டு நடவடிக்கை குறிப்பேட்டில் இவரது ஆய்வுகள் தாவர களவியல் சோதனைகள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டது. சரியா? அப்ப அந்த பிரான் அப்படின்ற ஊர்ல தானே அந்த மடம் இருக்கு. கரெக்டா? அந்த மடத்துல இப்பதான் நமக்கு வந்து என்னது நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் வருது. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஒரு வருடத்திற்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல அந்த ஆண்டுகள்ல முழுசா என்னென்னலாம் நடந்தது அதை வந்து ஒரு அறிக்கையா சமர்ப்பிப்பாங்க. இப்ப நம்ம ஒண்ணும் இல்லப்பா, ஆனுவல் டேல வந்து சொல்லுவாங்கல்ல இந்த வருஷம் என்னென்னலாம் ஈவெண்ட் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதே மாதிரிதான் அங்க இயற்கை வரலாற்று சங்கத்துல ஒரு ஆண்டு அறிக்கை வாசிப்பாங்க. அதுல இவர் பண்ண ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன தலைப்பின் கீழே வெளியிட்டது அப்படின்னா தாவர களவியல் சோதனைகள் அப்படின்ற டைட்டில் தான் வெளியிட்டு இருந்தாங்க. சரியா? 1884 ஆண்டில் அவர் தனது பணிக்காக எந்த விதமான சிறப்புகளையும் பெறாமலேயே சிறுநீரக நோயின் காரணமாக இருந்தார். சரியா? 1884ல என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஏற்பட்ட அந்த கிட்னி டிசீஸ், சரியா, அந்த டிசீஸ் பேர் கூட ஃப்ரைட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதனால அவர் என்ன ஆகினாரு, இறந்துட்டார். இது வந்து கிரிகோர் ஜோகன் மண்டலுடைய ஒரு ஷார்ட்டான ஹிஸ்டரி. சரியா சார்? இந்த ஹிஸ்டரிலாம் நமக்கு தேவையா? உங்க விருப்பம். இது நம்ம என்சிஆர்டில கொடுக்கல, வேணும்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க இருந்தாரு, அவரோட ரிசர்ச் எல்லாம் எப்ப ஆரம்பிச்சாரு அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நான் என்சிஆர்டி இதுக்கப்புறம் பார்க்க போறதுதான் என்சிஆர்டி பாயிண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான். ஓகே. பெற்றோர்களும் இருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படும் பண்புகள் பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். பாரம்பரியமாதல் அல்லது பாரம்பரியம், நம்ம ஏற்கனவே இதை படிச்சுட்டோம். இதுதான் பாரம்பரியத்தினுடைய அடிப்படை. பெற்றோர்கிட்ட இருந்து பேரண்ட் கிட்ட இருந்து ஆப்ஸ்பிரிங்க்கு என்ன கேரக்டர் கடத்தப்படுகிறதோ அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய பேசிக் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே காணப்படக்கூடிய வேறுபாடுகளை நாம இப்பதான் படிச்சோம், மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாறுபாட்டிற்கான காரணங்களில் ஒன்று பாலின பெருக்கத்தின் பொழுது மறைக்கப்பட்டுள்ளது என்று கிமு 8000 முதல் 1000 ஆண்டிலேயே மனிதர்கள் அறிஞர். சார் இந்த வேரியேஷன்ஸ் நடக்குது சார், வேரியேஷன்ஸ் உருவாகுது. அப்ப 2 பெற்றோர்கள் கலப்பினம் செய்கிறாங்க ஜெனரலா இயற்கையில, ஆனா உருவாகக்கூடிய ஆப்ஸ்பிரிங்ல கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கு சார். இதெல்லாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலத்திலேயே அதை பற்றிய அறிவுகள் இருந்திருக்கு. சரியா? அப்ப கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 8000 ஆண்டுகள், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 8000 ஆண்டுகள்னா அது ஓல்டஸ்ட்னு அர்த்தம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1000 ஆண்டுகள்னா அது கம்மின்னு அர்த்தம். அதனால்தான் 8000 முதல் 1000 ஆண்டுகளிலே இந்த மாதிரி வேரியேஷன் எப்படி வருது அப்படின்றத ஓரளவுக்கான அறிவு நம்முடைய மூதாதையர்கள் பெற்றிருந்தனர். இது ஜெனடிக் என்சிஆர்டி பாயிண்ட் தான். இது புரியுதா அந்த பாயிண்ட்?
ரைட்டா? ரைட். தாவர மற்றும் விலங்குகளின் காட்டு வகையினங்களில் காணப்பட்ட இந்த மாறுபாடுகளை இவர்கள் விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட உயிரினங்களை தேர்வு செய்து கலப்பினம் செய்வதால் விரும்பத்தக்க பண்புகள் வெளிப்படுகின்றன என்பதை அறிந்து பயன்படுத்திக்கணும். அதாவது ராஜா, இப்ப நம்ம மாடு பால் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு எப்ப தெரிஞ்சிருக்கும்? அந்த காலத்துல நம்முடைய மூதாதையருக்கு எப்ப தெரிஞ்சிருக்கும்? காடுகள்ல தானே வாழ்ந்துருக்கோம். முதல்ல காடுகள்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், காடுகள்ல தானே இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் அதோட கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சுட்டு அது அப்புறமா தான் என்ன பண்ணிருப்பான், காடுகள்ல சுத்தி கடந்ததெல்லாம் கூட்டாந்து வீட்டுல கட்டி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான். கரெக்டா இல்லையா? ரைட்டா? அப்போ யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். சரியா? ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். இதெல்லாம் காட்டு விலங்குகள், இதெல்லாம் நாட்டு விலங்குகள்னு அதுக்கப்புறமா தான் பிரிச்சு வந்திருப்பாங்க. சரியா? அப்ப ஒரு செலக்டட் கேரக்டர், விரும்பத்தக்க பண்புகளை செலக்டிவ்லி என்ன பண்றாங்க, பிரீட் பண்ணி புதுசா உருவாக்கி இருக்காங்க. அப்பவே உருவாக்கி இருக்காங்க. செயற்கை தேர்வின் மூலம் மூதாதையர்கள் காட்டு மாடுகளை நன்கு அறியப்பட்ட இந்திய இனங்களுடன் கலப்பனம் செய்தனர். செயற்கை தேர்வு, ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படின்னா என்ன? இயற்கை தேர்வுனா என்ன? செயற்கை தேர்வுனா என்ன? என்ன பார்த்தோம்? இயற்கை தேர்வுனா என்ன? செயற்கை தேர்வுனா என்ன? நேச்சுரல் செலக்ஷன், ஆர்டிபிஷியல் செலக்ஷன். சார் செயற்கை தேர்வுனா அதான் சார் ஆர்டிபிஷியலா பண்றது சார். ஆர்டிபிஷியலா பண்றது. அதாவது இப்போ ஒரு சிற்றினம் இருக்கு. ஒரு சிற்றினத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம பார்த்திருப்போம். இப்ப தக்காளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, நாட்டு தக்காளி, அதுக்கப்புறம் பெங்களூர் தக்காளி, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. செயற்கை தேர்வுனா என்ன தெரியுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாட்டு தக்காளியும் இன்னொரு நாட்டு தக்காளியும் கலப்பினம் செய்யறது அது இயற்கை தேர்வு. கரெக்டா? நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நீங்க அதுக்கு பதிலா ஒரு நாட்டு தக்காளிய நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஹைபிரிட் தக்காளியோட கலப்படம் செஞ்சீங்கன்னா அது செயற்கை தேர்வு. புரியுதா? புரியுதா இல்லையா? இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, இதுக்கு இன்னும் புரியணும்னா இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம மாடுகள் இருக்குல்ல, கால்நடை நம்ம வளர்க்குறோம். என்னென்னலாம் வெரைட்டி இருக்கு? பசுமாட்டுல நிறைய வெரைட்டி இருக்கா இல்லையா தம்பி? மாடு, ரோசி இருக்கு, சிந்து, ரோசி, காங்கேயம், எல்லாமே இருக்கு, ஜெர்சி, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அப்ப இது இப்ப இயற்கை தேர்வுனா இயற்கையாகவே அந்த இனங்களுக்கு இடையே கலப்படம் செய்து உருவாகுவது. ஆனா செயற்கை தேர்வுனா அப்படி கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இனத்தை இன்னொரு அதே மாதிரியான மற்றொரு இனத்தோடு கலப்படம் செய்வதுதான் செயற்கை தேர்வு. சரிங்களா? அப்ப இதை பற்றிய அறிவு, ஆர்டிபிஷியல் செலக்ஷனை பற்றிய ஐடியா ஏற்கனவே நம்மளுடைய மூதாதையர்களுக்கு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சாகிவால் பசுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, என்சிஆர்டி லெவல்ல முக்கியமானது. அப்ப இந்த சாகிவால் அப்படின்றது எதை சார் குறிக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் பிரிவதற்கு முன்னாடி பஞ்சாப் ஒன்னாதான் இருந்தது. கரெக்டா? தெரியுமா? இப்பவும் பாகிஸ்தான்லயும் ஒரு பஞ்சாப் இருக்கு, இந்தியாவிலயும் ஒரு பஞ்சாப் இருக்கு. கரெக்டா இல்லையா? தெரியுமா? பஞ்சாபோட ஒரு பகுதி அந்த பகுதி. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேரு சாகிவால். சாகிவால்ன்றது ஒரு இடம். சரியா? அங்க 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 இருக்கக்கூடிய அந்த இனத்துக்கு பேரு, அந்த பசுக்கு பேர் என்ன சொல்லிட்டாங்க, சாகிவால் பசுக்கள்னு சொல்லிட்டாங்க. இது எந்த பசுவுடைய ஒரு இனம், ஒரு ஜீனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெபுடைய ஒரு ஸ்பீசிஸ் தான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சாகிவால் பசுக்கள். சரியா? இத நம்மால் அப்பவே கண்டுபிடிச்சி அந்த அதாவது கலப்பினம் செய்யக்கூடிய தன்மையை நம்மால் பெற்றிருந்தான் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் பஞ்சாபுடைய சாகிவால் பசுக்கள். இந்த படத்தை பாருங்க, இவர் தாங்க நல்ல பால் தரக்கூடியதுங்க. பஞ்சாபுடைய சாகிவால் பசுக்கள் அதிகமாக பால் தரக்கூடிய ஒரு இனம். அண்ட் இன்னொரு, இது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு, ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. சரியா? ஒரு ஒரு எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் மட்டும்தான். பஞ்சாப், இப்ப பாகிஸ்தானுடைய பஞ்சாப் ரீஜன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ரீஜன், அந்த ரீஜன்ல தான் இது இருந்திருக்கு. பஞ்சாப் சாகிவால் பசுக்கள்லாம் இதுதான். இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். சரி. அண்ட் அடுத்தது பாரம்பரிய மாதலுக்கான மெண்டலுடைய விதிகள். சரியா? அதாவது மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு பண்பு கலப்புனா என்ன, ஓங்கு பண்பு விதி அப்படின்னு ஒரு விதி இருக்கா, தனித்து பிரிதல் விதின்னு ஒண்ணு இருக்கு, சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு இருக்கு, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்.
சரியா? இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். எனி டவுட்? எப்பா நடந்தது புரிஞ்சுதா இல்லையா? எல்லாமே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? புரியுது சார். சார் புரிஞ்சுச்சு சார். இந்த 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 இது வந்து நீங்க பாத்துக்குங்க. இந்த பேசிக்